அன்யங்கசை ஒருபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 32வது பாடப்பகுதிக்கான தமிழ் விளக்கங்களை பார்க்கலாம். முதலாவது தலைப்பு 32과 복날에는 삼계탕을 먹어요. முதலாவது நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க 32வது பாடப்பகுதியின் பொங்கல் ஏனின் சம்கேதங்கள் முகோயோ. பொங்கல் ஏனுன்னு சொல்லும்போது வெப்ப நாட்களில் சம்கேதங்கிற உணவை சாப்பிடுவேன். அதுதான் பாடப்பகுதியின் தலைப்பு. வெப்ப நாட்களில் சம்கேதங்கள் சாப்பிடுவாங்களாம். அதுதான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. ஃபர்ஸ்ட் முதலாவது உரையாடலை பார்க்கலாம். 대화 1. 오늘 점심 메뉴는 삼계탕이네요. 리안 씨, 오늘은 복날이에요. 한국 사람들은 복날에 삼계탕을 먹어요. 정말요? 날씨가 더운데 왜 뜨거운 음식을 먹어요? 여름에 뜨거운 음식을 먹으면 몸이 따뜻해져서 더위를 이길 수 있어요. 그래요? 요즘 저도 너무 더워서 힘이 없었는데 잘 됐네요. இப்போ உரையாடலை கேட்டாச்சு. இப்போ உரையாடலை தனித்தனியாக பார்க்கலாம். 대화 1. தேவா இல்னு சொல்லும்போது உரையாடல் 1. 오늘 점심 메뉴는 삼계탕이네요. ஹோனல் ஜொம்சிம் மெனுன்னு சம்கேதங்னேயோன்னு சொல்லும்போது இன்னைக்கான பகல் சாப்பாடுக்கான மெனு சம்கேதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 리안 씨, 오늘은 복날이에요. அடுத்து சியூன் சொல்கிறாரு ரியான்சி ஹோனல் பொங்னரியேயோ அப்படின்னு சொல்லும்போது ரியான்சி இன்னைக்கு வெப்ப நாளாகும். 한국 사람들은 복날에 삼계탕을 먹어요. ஹாங்குக் சராம்தெரி பொங்னலே சம்கேதங்கள் முகோயோன்னு சொல்லும்போது கொரிய நபர்கள் வெப்ப நாட்களில் சம்கேதங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ரியான் 정말요? உண்மைக்குமா? 날씨가 더운데 왜 뜨거운 음식을 먹어요? நால்சிகா தவுண்டே அப்படின்னு சொல்லும்போது காலநிலை வெப்பமாக இருக்கிறதுனால எதற்காக துகோவுன் இம்சிக்கல் மொகோயோ சூடான சாப்பாடை சாப்பிட்றாங்க. 여름에 뜨거운 음식을 먹으면 몸이 따뜻해져서 더위를 이길 수 있어요. அடுத்து சியோன் சொல்கிறாரு யொருமே துகோஹுன் இம்சிக்கல் மொகுமியோன் அப்படின்னு சொல்லும்போது யொரும்னா கோடை காலத்தில் சூடான உணவை சாப்பிடுவதனால உடம்பு மோம் ததுத் எஸ்டியோ அப்படின்னு சொல்லும்போது இளம் சூடாக இருக்கதோட தொவிரில் இகில்சு இசும் நிதா வெப்பத்தை வெல்ல முடியும். அதாவது சூடாக இருக்க நேரம் நம்ம டக்குன்னு களைச்சி போயிடுவோம். அந்த வெயிலை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா 그래요? 요즘 கிரேயோ யோஜும்னு சொல்லும்போது இந்த நாட்களில் 저도 너무 더워서 힘이 없었는데 잘 됐네요. கிரேயோ உண்மைக்குமா? யொஜும்தோன்னு சொல்லும்போது இந்த நாட்களில் சோதோ நோமு துவோசோ எனக்கும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஹிமியோம்னே அப்படின்னு சொல்லும்போது சக்தி இல்லை சல் தெஸ்ஸோயோ நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட முதலாவது உரையாடல் நிறைவு பெறுது. முதலாவது உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கீழே நமக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க. பொக்னல்னு சொல்கிறது வெப்ப நாள். அடுத்து சம்கேதங்னு சொல்லும்போது கொரியாவில் காணப்படக்கூடிய உணவு. அடுத்து தொவீரில் இங்கிதான்னு சொல்லும்போது தொவீரில் வெப்பத்தை வெல்றதை சொல்கிறாங்க. ஹிமியோப்தான்னு சொல்கிறது ரொம்பவும் கடினமாக அந்த களைப்பாக இருக்குது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க முதலாவது உரையாடலை தொடர்ந்து காணப்படுற படங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள். முதலாவது கொடுத்துருக்கிறது கெஜோல் இம்சிக்னு சொல்லும்போது பருவ காலத்துக்கான உணவு. அதாவது கெஜோல்ங்கிறது பருவம், இம்சிக்ங்கிறது உணவு, பருவத்துக்கான உணவு. முதலாவது கொடுத்துருக்கிறது துகோப்தா
துகுப்தாங்கிறது வந்து சூடாக இருக்கிறது. சாதா சங்கப்தா, சாதா சங்கப்தான்னு சொல்கிறது வந்து கடும் குளிராக இருக்குது. அடுத்ததா யோரும் இம்சிக் கியோல் இம்சிக். யோரும் இம்சிக்னு சொல்லும் போதும் கியோல் இம்சிக்னு சொல்லும் போதும் யோரும் கோடைக்கால உணவுகள், கியோல் குளிர்கால உணவுகள். முதலாவது யோரும்ல பார்த்தோம்னா முதலாவது சம்கேதங்கள் நெங்மியோன், கொங்குக்சு, பத்பிங்சு அப்படிங்கிற உணவுகள் காணப்படுது. அடுத்ததா கியோலிம்சிக். கியோலிம்சிக் சொல்லும்போது குளிர்கால உணவு. கியோலிம்சிக்னு சொல்லும்போது குளிர்கால உணவு. குளிர்கால உணவுகளில் வந்து பச்சுக்குங்கிற உணவு காணப்படுது. அடுத்து குக்கோ குமாங்கிற உணவு காணப்படுது. சின்பங்கிற உணவு காணப்படுது. ஒத்தோங்கிற உணவு காணப்படுது. அடுத்ததான் நமக்கு கிராமர் கொடுத்துருக்காங்க. நின் கிராமரை தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சிகளை செய்து பாருங்க. நம்ம பார்த்த சாப்பாடு உணவுகளோட வகைகள் தொடர்பான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இரண்டாவது உரையாடல். 대화 2. தேவா ஈன்னு சொல்லும் போது இரண்டாவது உரையாடல். இரண்டாவது உரையாடல் கேட்டதை தொடர்ந்து தமிழர்த்தங்களை பார்க்கலாம். 투안 씨, 삼겹살을 좋아해요? 네, 저는 한국 음식 중에서 삼겹살을 제일 좋아해요. 그런데 처음에는 식탁에서 고기를 구워서 먹는 것이 좀 신기했어요. 그래요? 한국에서는 이렇게 먹는 음식이 많아요. 우리나라에서는 식탁 위에서 직접 요리를 하지 않아요. 그래서 한국에서 처음 고기를 먹을 때 식탁 위에 불이 있어서 너무 무서웠어요. இப்போ வந்து உரையாடலுக்கான அர்த்தங்களை பார்க்கலாம். 대화 2. தேவா ஈன்னு சொல்லும் போது உரையாடல் 2. 투안 씨, 삼겹살을 좋아해요? ஃபர்ஸ்ட் வந்து கொன்வு சொல்றாரு. துவான்சி சம்கேதங்கள் சுவாயோ. துவான்சி சம்கேசல் வந்து சுவாயோ விருப்பமா, சம்கேசலுக்கு வந்து விருப்பமா அப்படின்னு கேட்குறாரு. துவான் சொல்றாரு. 네, 저는 한국 음식 중에서 삼겹살을 제일 좋아해요. நே ஆமா, நான் வந்து சொன்னேன். ஹாங்குக் இம்சிக் சுங்கேசோன்னு சொல்லும் போது கொரிய உணவுகள் மத்தியில் வந்து சம்கியோக்சரில் சேயில் சுவாயோ, சம்கேசங்கள் வந்து மிகவும் விரும்புகிறேன், ரொம்பவும் விருப்பமா, சம்கேசங்கள் தான் ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. 그런데 처음에는 식탁에서 고기를 구워서 먹는 것이 좀 신기했어요. கிரண்டேன்னு சொல்லும்போது எனினும் சோமேனின் முதலில் சிக்தங்கேசோன்னு சொல்லும்போது மேசையிலிருந்து கொகிரில் குவோசோ இறைச்சியை வந்து சுட்டு சாப்பிட்ற விடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியம் அடைஞ்சிட்டேன். அதை தான் சொல்கிறாங்க. மொக்னன் கொசி சோம் சின்கியசோயோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா கொன்வு சொல்கிறாரு. 그래요? 한국에서는 이렇게 먹는 음식이 많아요. கிரேயோ அப்படியா உண்மைக்குமா அப்படின்னு கேட்டு ஹாங்கோகேசோனன் கொரியாவில் வந்து இவ்வாறாக சாப்பிடும் உணவுகள் வந்து அதிகம். அதான் ஹிரோகே மொக்னன் இம்சிகி மன்னாயோ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா துவான் சொல்கிறாரு. 우리나라에서는 식탁 위에서 직접 요리를 하지 않아요. ஹூரிநாராயசோனன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய நாட்டில் சிக்தங் வியேசோ மேசை மேலே வந்து சிக்சொப்னு சொல்லும்போது நேரடியாக ஹொரிரில் ஹஜி ஹனாயோ நேரடியாக சமைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுடைய நாட்டில் மேசை மேலே வந்து நேரடியாக சமைப்பதில்லை. 그래서 한국에서 처음 고기를 먹을 때
கிரேசோ அங்குகேசோனுன் சோம் கொகிரில் மொகில்தே அப்படின்னு சொல்ல போகுது. அதனால் கொரியாவில் வந்து முதல் இறைச்சியை சாப்பிடும் பொழுது கொகிங்கிறது இறைச்சியை சாப்பிடும் போது 식탁 위에 불이 있어서 너무 무서웠어요. சிக்தங் வியேசோ பொருள் இசஸோ நோமு முசோவசோயோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அதனால் கொரியாவில் வந்து முதல்ல இறைச்சியை சாப்பிடும் பொழுது மேசைக்கு மேலே நெருப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் முசோவசோயோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இரண்டாவது உரையாடல் நிறைவு பெறுது. இதை தொடர்ந்து காணப்படுறது வந்து படங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் காணப்படுது. அதுக்கு முன்னுக்கு இங்கே வந்து 3 சொற்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு. சம்க்யோப்சல்னு சொல்லும் கொரியாவிட்ட காணப்படுற உணவு, புல்லுன்னு சொல்கிறது நெருப்பு, முசோப்தான்னு சொல்கிறது வந்து பயம். இங்கே வந்து சம்க்யோப்சல் கொரிய உணவு, புல்லுங்கிறது நெருப்பு, முசோப்தாங்கிறது பயம். அடுத்ததா சேரியோ மித் சொரிப்போம்னு சொல்லும்போது மூலப்பொருட்கள் மற்றும் சமைக்கும் முறை. அப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க மூலப்பொருட்கள் மற்றும் சமைக்கும் முறையை தான் கொடுத்துருக்காங்கங்கண்ண. முதலாவது கொகிங்கிறது வந்து இறைச்சி, செங்சோன்னு சொல்லும்போது மீனை சொல்கிறாங்க, சேசோனா மரக்கறி. அடுத்ததா சோகோகின்னு சொல்லும்போது மாட்டு இறைச்சி, தெஜிகோகிங்கிறது வந்து பண்டி இறைச்சி, தல்கோகிங்கிறது வந்து கோழி இறைச்சி, யங்கோகிங்கிறது வந்து ஆட்டு இறைச்சி. அடுத்து பான்னு சொல்கிறது வந்து லீக்ஸ் தாளை சொல்கிறாங்க. யங்பான்னு சொல்லுவது வந்து வெங்காயத்தை சொல்கிறாங்க. மணல்னா வெள்ளை பூண்டை சொல்கிறாங்க. கம்ஜான கிழங்கு, தங்குன்னா கேரட். அடுத்ததா சமைக்கும் முறைகளை சொல்கிறாங்க. சமைக்கும் முறைகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நமக்கு பார்க்க போல கிரிதாங்கிறது வந்து பாயில் பண்ணுறது, அதாவது கொதிக்க வைக்கிறத சொல்கிறாங்க. சல்ம்தாங்கிறத அவிக்கிறத சொல்கிறாங்க. குப்தாங்கிறது வந்து பண்ணுறத சொல்கிறாங்க, குப்தா. அடுத்து வந்து பொக்தான்னு சொல்கிறது வந்து வறுக்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து தெகிதாங்கிறது பொறுக்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சிகளை செய்து பாருங்க. வல்தோங்களையும் கொடுத்துருக்காங்க. மூலப்பொருட்கள், சேரியோங்கிறது மூலப்பொருட்கள். அடுத்து வந்து சொரிப்போம் சமைக்கும் வகைகள், எப்படி சமைக்கிறோமோ அதுக்கான வகைகளுக்கான ஃபோட்டோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சொம்போ முன்வாங்கிறது வந்து கட்டாயமான பகுதியாக காணப்படுது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து திக்பியோல் நாள் மொக்னன் இம்சிக் விசேடமான நாட்களில் சாப்பிடும் உணவுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சொம்போ பகுதிகளை வந்து தனிப்பட்ட ரீதியில் பார்த்துக்கிட்டு வர்றதுனால இதை வந்து தனியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 복날에는 삼계탕을 먹어요. 32과 EPS 토픽 듣기 1에서 2번 다음 그림을 보고 알맞은 대답을 고르십시오. 1번 이것은 무엇입니까? 1. இகோசன் மோசம்னிக்கான்னு சொல்லும்போது இந்த படத்தில் காணப்படுறது என்னன்னு கேட்குறாங்க. 양파입니다. 2. 당근입니다. 3. 감자입니다. 4. 생선입니다. ஃபஸ்ட்டு சொன்னாங்க யங்பான்னு சொல்லும்போது வெங்காயத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது விட தங்குன்னு சொல்கிறாங்க. தங்குன்னா கேரட். அப்போ வந்து இரண்டாவது விட தான் நமக்கு சரியான விடையாக காணப்படும். மூன்றாவது விட கம்ஜான்னு சொல்கிறாங்க. கம்ஜான கிழங்கு, செங்சொன்னா மீன். அடுத்து இரண்டாவது கேள்வி. 2번
지금 무엇을 합니까? 1, 생선을 굽습니다. 2, 생선을 튀깁니다. 3, 생선을 삶습니다. 4, 생선을 볶습니다. அப்போ இரண்டாவது கேள்வி வந்து இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மீன் வந்து சுடுறாங்க. மீன் சுடுறதுக்கு வந்து செங்சோனல் குப்சிம்னிதா. செங்சோனல் குப்சிம்னிதான்னு சொல்லும்போது முதலாவது விட. அடுத்து 3வதுலேருந்து 5வது கேள்விகள். 3에서 5번. 이야기를 듣고 질문에 알맞은 대답을 고르십시오. 3번. 수피카 씨는 한국 음식을 좋아해요? 네, 정말 좋아해요. 한국 음식은 맵지만 맛있어요. அப்போ வந்து நமக்கு வந்து உரையாடலில் சொல்லியிருக்காங்க. நம்ஜா சொல்கிறாங்க சுப்பிகாசி வந்து கொரிய உணவுக்கு வந்து விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யோஜா சொல்கிறாங்க ஆமாம் உண்மைக்குமே விருப்பம். கொரிய உணவுகள் வந்து உரைப்பு ஆனால் சுவையானது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து சராமன் வே அங்குக் இம்சிகள் சுவாம்னிக்கா. இந்த நபர் வந்து ஏன் கொரிய உணவுக்கு விருப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து விருப்பம் வந்து என்னது உரைப்பு ஆனால் கொரிய உணவு வந்து ரொம்பவும் சுவை அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து 3வது விட ஹங்குக் இம்சிகள் மெப்சிமான் மசிசிம்னிதா. கொரிய உணவு வந்து உரைப்பு ஆனால் சுவையானது. அப்போ 3வது விடையை தெரிவு செய்வோம். அடுத்த கேள்வி 4번. 김치찌개는 어떻게 만들어요? 먼저 김치를 볶으세요. 그리고 물을 넣고 끓이면 돼요. அப்போ வந்து முசின் இம்சிகள் தேயன் சோமியங் மிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உணவை பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே வந்து சொல்லியிருக்கிறது வந்து கிம்ச்சி சிகே. ஏன்னா நம்ம பெஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். கிம்ச்சி சிகேரு ஒத்தோகே மந்திர சோயோ அப்படின்னு சொல்கிறாரு. கிம்ச்சி சிகே எப்படி செய்வது? மொஞ்சோ கிம்ச்சிரில் பொகுசையோ கிருகோ முருள் நோகோ கிருமியோன் தேயோ. இப்போ 4வது கேள்வி வந்து நம்ம கேட்டிருக்காங்க. முஸ்லிம்ஸுக்கள் தேயன் சொல்மியங்கிறோ அப்படின்னு சொல்லும்போது எந்த உணவை பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ வந்து நமக்கு உரையாடலில் சொன்னாங்க கிம்ச்சி சிகேரில் ஒத்தோக்கே மந்திர சோயோ. கிம்ச்சி சிகே வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. மொஞ்சோ கிம்ச்சிரில் பொகுசையோ. ஃபஸ்ட்டு வந்து கிம்ச்சியை வந்து கொஞ்சம் வறுக்கணுமா. கிரிகோ மற்றும் முருள் நோகோ கிருமியோன் தேயோ அப்படின்னா மற்றும் தண்ணியை ஊற்றி அதில் வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இதற்கான விடை வந்து நம்ம 3வது விடையை தெரிவு செய்யலாம். அடுத்து 5வது கேள்வி 5번. 수진 씨는 요즘처럼 더운 여름에 보통 뭘 먹어요? 저는 시원한 냉면이나 콩국수를 자주 먹어요. 그리고 힘이 없을 때는 삼계탕도 먹어요. அப்போ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க சராமன் யொரு மொக்னன் இம்சிகள் ஹனன் கொசுல் மொஸ்லம் நிக்கா. இந்த நபர் வந்து கோடை காலத்தில் சாப்பிடாத உணவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 4 உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது உரையாடலை வாசித்தோம்னா உரையாடலில் சொல்கிறாங்க சிஜுன் சீனின் யோஜும் சொரோப் தோன் யோருமே போத்தோங் மோ மொகோயோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சியுன்சி வந்து யோரும் இந்த நாட்களில் வந்து சூடாக இருக்க கோடை காலத்தில் வந்து பொதுவாக என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க யோஜா சோனன் சிவோன் ஹன். நான் வந்து கூலான நெங்மியோன் கொடுத்துட்டாங்க. நெங்மியோன் மற்றும் கொங்குசு சார்ஜ் மொகசுமிதா. கொங்குசுவை அடிக்கடி சாப்பிடுவாங்களாம். அப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதில் வந்து நெங்மியோன் வராது. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க கொங்குசுவும் வராது. அப்போ 2 விட வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மற்றும் அப்போ சொல்கிறாங்க கிரிகோ ஹிமி ஒப்தல் தேனின்னு சொல்லும்போது சக்தி இல்லாத பொழுது சம்கேதங்கள் மொகோயோ சம்கேதங்கும் சாப்பிடுவாராம். சம்கேதங்கும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இதில் கொடுக்காத விடை வந்து 3வது விடை. அப்போ 3வது விடையை தெரிவு செய்தோம்னா சரியாக இருக்கும்.
அடுத்ததா இல்கி. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி.